காண வேண்டாமோ காண வேண்டாமோ இரு கண்ணிருக்கும் போதே விண்ணுயர் கோபுரம் காண வேண்டாமோ இரு கண்ணிருக்கும் போதே விண்ணுயர் கோபுரம் காண வேண்டாமோ வீணில் கழனி சுற்றி சுற்றி வந்தால் வீணில் கழனி சுற்றி சுற்றி வந்தால் மேதினி போற்றும் சிதம்பர தேவனை காண வேண்டாமோ மேதினி போற்றும் சிதம்பர தேவனை காண வேண்டாமோ இரு கண்ணிருக்கும் போதே விண்ணுயர் கோபுரம் காண வேண்டாமோ ஓட்டை சடலம் ஓடுங்க ஓட்டை சடலம் ஓடுங்க கூட்டை விட்டு உயிர் ஓட்டம் பிடிக்கும் முன் காண வேண்டாமோ இரு கண்ணீருக்கும் போதே விண்ணுயர் கோபுரம் காண வேண்டாமோ நாமகீர்த்தனம் பண்ணிட்டே இவர்கள் எல்லாம் வந்தாச்சு. இவர்கள் திருப்பங்கூருக்கு போய் எவ்வளவு நாள் இருந்துட்டு வந்தான்னு தெரியல. ஆனா என்ன ஆச்சுன்னா வயல்வெளியில வேலைகள்லாம் நின்று போயிடுத்து. இது வரைக்கும் நந்தனார் தான் மட்டும் தனியா பக்தி பண்ணிட்டு இருந்தார். நந்தனார் ஒருத்தர் வேலை செஞ்சது கெட்டு போயிருந்தது. இப்ப இவரோட சேர்ந்து எல்லாம் பஜனையா கிளம்பிட்டதுனால ஒரே பஜனை. எல்லாருக்கும் அங்க வேலை அவளுக்கெல்லாம் கோபம் வந்துடுது. விதைச்சாகணும், முளைச்சு வந்தா நாத்து வந்ததுன்னா பிரிச்சு நட்டாகணும், களை எடுத்தாகணும், தண்ணி பாய்ச்சணும், உரம் போடணும், பூச்சி மருந்து அடிக்கணும், அப்புறம் அறுவடை பண்ணணும். எவ்வளவு வேலை இருக்கு. பஜனை பஜனை பஜனைன்னு கோவிலுக்கு போயிட்டு இருந்தான். இது நாள் வரைக்கும் இவர் ஒருத்தர் மட்டும் பஜனை பண்ணிட்டு இருந்தார். இப்ப எல்லாரையும் சேர்த்து பஜனை பண்ண வச்சுட்டாரே. அதனால நந்தனாரை யாரையாவது விட்டு அவருக்கு நல்ல புத்தி சொல்லலாம்னு பார்க்கிறா. ஒரு பெரியவர் அங்கேருந்து வரார். நந்தா, ஏதோ நீ மட்டும் ஏதோ பஜனை பண்ணிட்டு இருந்தே, பரவாயில்லடா. இப்போ எல்லாரையும் சேர்த்து வச்சு இப்போ பஜனை பண்ண ஆரம்பிச்சுட்டியே, வேலையெல்லாம் கெட்டு போகிறதே. சரி, உனக்கு கவலை இல்லை. பார், இவன் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான், குழந்தை இருக்குது, பிள்ளைக்குட்டி இருக்குது. நம்ம வேலை செய்யலைன்னா எப்படி கூலி கிடைக்கும்? கூலி கிடைச்சாதானே குடும்பம் நடத்த முடியும். அதனால நந்தனுக்கு ஹிதோபதேசம் பண்ணுறார். அவர் என்ன சொல்கிறார்னா, நந்தா, நாமும் பாடிக்கொண்டிருந்தால் சொரு போடுமோ? நீதும் நாமம் 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 பஜனை பண்ணு நாம கீர்த்தனம் பண்ணுங்கிறியன். நாமும் பாடி கொண்டிருந்தால் சொரு போடுமோ? நந்தன் அதுக்கு பதில் சொல்றான். என்ன, நாயும் கூட சோறு தின்னும் நாமம் பாடுமோ? சொரு சொரு சொரு, வேற ஒண்ணுமே தெரியாதா? நாயும் கூட சோறு தின்னும் நாமம் பாடுமோ? நாமும் பாடிக்கொண்டிருந்தால் சோறு போடுமோ அப்படிங்கிறார். என்ன பதில் சொல்ல முடியும்? நாய் கூட தான் சாப்பிட்றது, யாருக்கு வேணையா சாப்பாடு? உலகத்தில் இருக்கக்கூடிய சர்வ ஜீவராசிகள்ல பேச தெரிஞ்சது மனுஷன் ஒருத்தனுக்கு தான். ஏன் உன்னை நாக்கு கொடுத்து பேச வச்சிருக்கான் அப்படின்னா, அவனுடைய நாமத்தை நீ மறந்தாவது தற்செயலாகவாது ஏதாவது ஒரு விதத்திலேயாவது சொல்ல மாட்டாயா? அப்படி சொன்னீங்கன்னா திருப்பி உலகத்துல பிறவி இல்லாம உன்னை கொண்டு வந்து தன்னுடைய திருவடியில சேர்த்துக்கலாம்ங்கிற பரம கிருபையினால தான் நந்தனோட பேசி முடியலை அவர்களுக்கு. என்ன பேசினாலும் நந்தன் திருப்பி விட்டுடுறான். ஆனா நந்தனுடைய மனசெல்லாம் எப்பொழுது நம்ம போய் சிதம்பரத்தை பார்க்க போறோம்?